வணக்கம். 2026 மகா சிவராத்திரி பத்தி நீங்க அனுப்பின குறிப்புகளை பார்த்தேன். ரொம்ப ஆழமான விஷயங்கள். இது வெறும் ஒரு பண்டிகை இல்ல. வருஷம் முழுக்க தவம் செஞ்சு கிடைக்கிற பலனை ஒரே ராத்திரியில அடையலான்னு உங்க குறிப்புகள் சொல்லுது. இது மேலோக்கமா பார்க்கறதுக்கு வெறும் சடங்கு மாதிரி தெரிஞ்சாலும் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஆன்மீக விஞ்ஞானமே இருக்கு இல்லையா? நிச்சயமா. நீங்க பகிர்ந்துகிட்ட குறிப்புகளோட சாரமே அதுதான். இது வெறும் கண் முழிச்சிருக்கிற இரவு கிடையாது. இது நம்மளோட புறக்கண்களை மூடி அகக்கண்ணை திறந்து பிரபஞ்சத்தோட ஆற்றலை நமக்குள்ள கொண்டு வர ஒரு அபூர்வமான இரவு. அருமை. அப்போ நாம இத முழுசா அலசி ஆராய்ஞ்சிடலாம். நீங்க கேட்ட மாதிரி 2026ல சிவராத்திரி எப்போ வருது, சரியான நேரம் என்ன, எல்லாத்துக்கும் மேல உங்க குறிப்புகள்ல நீங்க ரொம்ப முக்கியமா குறிப்பிட்டிருக்கிற அந்த உயிர் சக்தி மேல்நோக்கி நகரும் அப்படிங்கிற ஆன்மீக அறிவியலுக்கும் இந்த விரதத்துக்கும் என்ன சம்பந்தம், அப்புறம் அந்த இரவோட இதயம்னு சொல்லப்படுற 4 கால பூஜைகளை வீட்ல இருந்தபடியோ அல்லது கோயில்லையோ எப்படி சரியா செய்யறதுன்னு விரிவாக பேசுவோம். சரி, முதல்ல இங்கிருந்து ஆரம்பிக்கலாம். வருஷத்துல எத்தனையோ ராத்திரிகள் இருக்கு. ஆனா இந்த ஒரு ராத்திரிக்கு மட்டும் ஏன் இவ்ளோ முக்கியத்துவம்? உங்க குறிப்புகள்ல சித்தர்கள் இந்த இரவில் நம்மளோட உயிர் சக்தி இயல்பாகவே மேல்நோக்கி நகரும்னு சொல்றதா குறிப்பிட்டிருக்கீங்க. இது கேட்கறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. அப்படின்னா என்ன? இதுதான் சிவராத்திரியோட மையப்புள்ளி. உங்க குறிப்புகள்ல சொல்ற மாதிரி ஒவ்வொரு மாசமும் தேய்பிறை சதுர்தசி திதியில சிவராத்திரி வரும். ஆனா மாசி மாசத்துல வர்றதுதான் மகா சிவராத்திரி. ஏன்னா அன்னைக்கு பூமி மற்றும் பிற கோள்களோட அமைப்பு ஒரு குறிப்பிட்ட கோணத்துல இருக்கும்போது இயற்கையாகவே மனித உடல்ல இருக்கிற உயிர் சக்தி கீழ்நோக்கி பாயாம மேல் நோக்கி ஒரு உந்துதலை பெறும். ஓ, அப்போ இது ஒரு வானியல் நிகழ்வோடு தொடர்புடையதா? நாமளா முயற்சி செய்யாமலே பிரபஞ்சமே நமக்கு ஒரு உதவி செய்யுதுன்னு சொல்லலாமா? மிகச்சரியா சொன்னீங்க. பிரபஞ்சமே நமக்கு ஒரு உந்துதலை கொடுக்குது. அந்த நேரத்துல நாம முதுகு தண்டை நேரா வச்சு விழிப்பா தியான நிலையில இருக்கும்போது அந்த ஆற்றல் ஓட்டம் இன்னும் தீவிரமாகும். குறிப்பா நள்ளிரவு 12 மணிலிருந்து காலை 6 மணி வரைக்கும் இந்த ஆற்றல் உச்சத்துல இருக்கும். அப்போ நம்ம உடல்ல இருக்கிற 7 சக்கரங்களும் தூண்டப்பட்டு நம்மளோட அகக்கண் திறக்க ஒரு வாய்ப்பு உருவாகுது. இதுதான் பிரபஞ்சத்தோட சக்தியை உள்வாங்கிறதுக்கான திறவுகோல். கேட்கும்போதே ஒரு விதமான சக்தி ஓட்டத்தை உணர முடியுது. அப்போ 2026ல இந்த அற்புதமான ராத்திரிக்கு நாம எப்போ தயாராக இருக்கணும்? உங்க குறிப்புகள்ல தேதி நேரம் ரொம்ப தெளிவா இருக்கு. 2026 வருஷம் பிப்ரவரி 15 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் 5:51 மணிக்கு சதுர்த்தசி திதி ஆரம்பிக்குது. அதுக்கு மறுநாள் பிப்ரவரி 16 திங்கக்கிழமை சாயங்காலம் 6:26 மணிக்கு முடியுது. நம்ம விரதம் இருந்து வழிபட வேண்டியது பிப்ரவரி 15 ஞாயிற்றுக்கிழமை இரவு. சரி, இப்போ இந்த விரதத்தோட நடைமுறை பகுதிக்கு வருவோம். விரதம் இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம். ஆனா அதுக்கு எப்படி தயாராகிறது? உங்க குறிப்புகள்ல உணவு, உறக்கத்தை தவிர்க்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நாம பேசின அந்த ஆற்றல் மேல்நோக்கி நகர்றதுக்கும் இந்த விரத முறைக்கும் நேரடி தொடர்பு இருக்கா? நேரடி தொடர்பு இருக்கு. யோசிச்சு பாருங்க, நம்மளோட ஆற்றல் பெருமளவு எதுக்கு செலவாகுது? ஒன்னு சாப்பிட்ட உணவை ஜீரணம் செய்யறதுக்கு, இன்னொன்னு தூங்கும்போது உடல் தன்னைத்தானே சரி செஞ்சுக்க. இந்த 2 அடிப்படை விஷயங்களையும் நாம கட்டுப்படுத்தும் போது அந்த ஆற்றல் வீணாகாம மிச்சமாகுது. பிரபஞ்சமே நமக்கு கொடுக்கிற அந்த மேல் நோக்கிய உந்துதலோட நம்ம உடல்ல சேமிக்கப்பட்ட இந்த ஆற்றலும் சேரும்போது ஆன்மீக அனுபவம் ரொம்ப ஆழமா இருக்கும். அதுக்காக தான் இந்த விரதம். இது ஒரு நல்ல விளக்கம். அப்போ இது உடலை வருத்திக்கிறதுக்காக இல்ல, ஆற்றலை ஒருமுகப்படுத்துறதுக்காக. விரதத்தை எப்படி முறைப்படி ஆரம்பிக்கணும்? முதல் நாளே வீட்டையும் பூஜை அறையையும் சுத்தப்படுத்தி தயாரா இருக்கணும். சிவராத்திரி அன்னைக்கு அதிகாலையில எழுந்து குளிச்சுட்டு திருநீரு பூசி மனசுக்குள்ள ஓம் நமசிவாய மந்திரத்தை சொல்லிக்கிட்டே வழிபாட்ட தொடங்கலாம். விரதம் ஆரம்பிச்சதுக்கு அடையாளமா வலது கை மணிக்கட்டுல மஞ்சள் தடவின நூலை காப்பாக கட்டிக்கலாம். எல்லாருக்கும் முழு நாள் உணவு இல்லாம இருக்கிறது சாத்தியமில்லையே. குறிப்பா உடல்நல குறைவு உள்ளவங்க, வயசானவங்க. நீங்க கேட்டிருந்த இந்த கேள்விக்கு உங்க குறிப்புகள்ல தெளிவான பதில் இருக்கு. ஆமா, இது உடலை வருத்துற விரதம் இல்லைங்கிறதால அவரவர் உடல்நிலைக்கு ஏத்த மாதிரி இருக்கலாம். பால், பழம், தண்ணீர் மட்டும் எடுத்துக்கலாம். மாத்திரை எடுத்துக்கிறவங்க அவல், பேரிச்சம்பழம் மாதிரியான சமைக்காத எளிய உணவுகளை எடுத்துக்கலாம். ஆனா ரொம்ப முக்கியமான விஷயம், உடல்ல நீர்ச்சத்தோட வச்சுக்கணும். அதனால கண்டிப்பா போதுமான அளவு தண்ணீர் குடிக்கணும். கர்ப்பிணிகளும் பாலூட்டும் தாய்மார்களும் விரதம் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க மனசார சிவனை நினைச்சாலே அந்த பலன் அவங்களுக்கு கிடைக்கும். அருமை. அப்போ உடல் தயாராயிடுச்சு,
ஆற்றலை கீழ்நோக்கி இழுக்கிற தடைகள் நீக்கப்பட்டுடுச்சு. இப்போ மனசையும் ஆன்மாவையும் அந்த இரவுல எப்படி ஈடுபடுத்துறது? இதுதான் நம்மள அந்த இரவோட மிக முக்கியமான பகுதிக்கு, அதாவது 4 கால பூஜைகளுக்கு கூட்டிட்டு போகுது. இந்த பூஜைகள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வேற ஏதாவது செய்யணுமா? ஆமா, ஒரு முக்கியமான படி இருக்கு. இந்த 4 கால பூஜைகளை தொடங்கறதுக்கு முன்னாடி பிரபஞ்ச நடனத்தின் நாயகனான நடராஜரையும் பிரதோஷத்தின் நாயகனான நந்தி எம்பெருமானையும் வணங்கிட்டு ஆரம்பிக்கிறது ரொம்ப விசேஷம். சரி, இப்போ அந்த 4 கால பூஜைகள், இது வெறும் 4 தனித்தனி நிகழ்வில்ல, இது ஒரு முழுமையான ஆன்மீக பயணம்னு உங்க குறிப்புகள் சொல்லுது. மாலை ஒரு 6:30 மணிக்கு தொடங்குற முதல் கால பூஜை, இது படைப்பு கடவுளான பிரம்மாவோட தொடர்புடையதுன்னு இருக்கு. இத பத்தி சொல்லுங்க. ஆமா, இது பிரம்மதேவர் சிவனை பூஜித்த நேரமாக கருதப்படுது. அதனால இத பிரம்ம பூஜை காலம்னு சொல்வாங்க. இந்த காலத்துல இறைவன் சோமஸ்கந்தர் வடிவத்துல காட்சி தருவார். சோமஸ்கந்தர்னா? சோமஸ்கந்தர்னா உமையம்மையோடும் மகன் கந்தனோடும் சேர்ந்து குடும்ப சகிதமா இருக்கிற வடிவம். ஒரு நல்ல கணவனா, பாசமுள்ள தந்தையா இறைவன் காட்சி கொடுக்கிற இந்த வடிவத்தை வழிபடும்போது நல்ல இல்லற வாழ்க்கை, குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு நம்பிக்கை. ஓ, அப்போ ஒவ்வொரு கால பூஜைக்கும் சிவன் ஒரு குறிப்பிட்ட வடிவத்துல காட்சியளிக்கிறார். அதுக்கு ஒரு குறிப்பிட்ட பலனும் இருக்கு. இந்த முதல் கால பூஜையில அபிஷேக ஆராதனை முறைகள் எப்படி இருக்கும்? முதல் பூஜையில நல்லெண்ணெய் அல்லது சந்தனாதி தைலம் காப்பு, அப்புறம் பஞ்சகவ்ய அபிஷேகம் செய்வாங்க. பஞ்சகவ்யம்னா பசுவோட பால், தயிர், நெய், கோமியம், சாணம் கலந்த ஒரு புனிதமான கலவை, உடலையும் உள்ளத்தையும் தூய்மைப்படுத்தக்கூடியது. நைவேத்தியமா பாசிப்பருப்பு கலந்த வெண்பொங்கல் படைக்கப்படும். தாமரை, அரளி பூக்களோட 2 வில்வ இலையும் சேர்த்து அர்ச்சனை செய்து விளக்கெண்ணெயால தீபம் ஏற்றுவாங்க. அடுத்தது இரவு 9:30 மணிக்கு தொடங்குற 2ஆம் கால பூஜை. பிரம்மாவுக்கு அப்புறம் இப்போ காக்கும் கடவுளான மகாவிஷ்ணு சிவனை வழிபட்ட நேரம்னு உங்க குறிப்புகள் சொல்லுது. இதோட தாத்பரியம் என்ன? மகாவிஷ்ணு சிவனை பூஜித்த இந்த நேரத்துல இறைவன் ஞானத்தின் வடிவமான தட்சிணாமூர்த்தி ரூபத்துல காட்சியளிப்பார். கல்லாரை மரத்தடியில தெற்கு நோக்கி அமர்ந்து சனகாதி முனிவர்களுக்கு மௌனமாகவே ஞானத்தை உபதேசிக்கும் குருவடிவம் இது. அதனால இந்த காலத்துல வழிபடுறவங்களுக்கு கல்வி, கலைகள்ல தேர்ச்சியும் ஞானமும் கிடைக்கும். அப்போ ஆஃபரிங்ஸ், அதாவது நைவேத்தியங்களும் இந்த தன்மைக்கு ஏத்த மாதிரி இருக்குமா? உங்க குறிப்புகள்ல பாயாசம், சக்கரை பொங்கல்னு இனிப்பான விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஞானத்துக்கும் இனிப்புக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? நல்ல கேள்வி. மகாவிஷ்ணு வழிபட்ட காலம் இது. விஷ்ணுவோட அருளால செல்வ வளம் பெருகும். இனிப்புங்கிறது மகிழ்ச்சியையும் வளத்தையும் குறிக்குது. அதனால பாயாசம், சர்க்கரை பொங்கல் போன்ற இனிப்புகள் நைவேத்தியம் செய்யப்படுது. பஞ்சாமிர்தம், இளநீரால அபிஷேகம் நடக்கும். இந்த காலத்துக்குரிய பழம் பலாப்பழம். தாமரை, வில்வத்தால அர்ச்சனை செஞ்சு இழுப்ப எண்ணெயால தீபம் ஏற்றுவாங்க. இது ஞானத்தையும் செல்வ வளத்தையும் ஒருங்கே தரக்கூடிய பூஜை. இங்கதான் விஷயம் ரொம்பவே தீவிரமாகுது. நள்ளிரவு 12 மணி 3ஆம் கால பூஜை. நீங்க அனுப்புன குறிப்புகள்லே இத ரொம்ப அழுத்தமா சொல்லியிருந்தீங்க. மத்த பூஜைகள்ல கலந்துக்க முடியாட்டா கூட இந்த கால பூஜையில கண்டிப்பா கலந்துக்கணும்னு சொல்றதுக்கு என்ன காரணம்? இது ஏன் இவ்ளோ சக்தி வாய்ந்ததா கருதப்படுது? ஏன்னா இது அன்னை பராசக்தியே சிவபெருமானை பூஜித்த காலம். சக்தியே சிவனை வணங்கின நேரம். அது மட்டும் இல்லாம பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் தன்னோட ஆதி அந்தமில்லாத ஜோதி ஸ்வரூபத்தை சிவன் காட்டிய லிங்கோத்பவர் வடிவமும் இதே நேரத்துல தான் நிகழ்ந்தது. இந்த லிங்கோத்பவர் கதைய கொஞ்சம் விளக்க முடியுமா? ஏன்னா இதுதான் இந்த பூஜையோட மையமா இருக்கு. அதாவது பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் தங்களில் யார் பெரியவர்னு போட்டி வந்தப்போ சிவன் ஒரு முடிவில்லாத நெருப்பு பிழம்பா அவங்க முன்னாடி தோன்றினார். அதோட அடியையும் முடியையும் யாரு கண்டுபிடிச்சிட்டு வர்றாங்களோ அவங்க தான் பெரியவர்னு சொன்னார். பிரம்மா அன்னப்பறவையா மாறி மேலையும், விஷ்ணு வராக வடிவம் எடுத்து கீழையும் தேடி போனாங்க. 2 பேராலையும் அடிமுடிய கண்டுபிடிக்க முடியல. தங்களோட ஆணவத்தை விட்டு சிவனை சரணடைஞ்சாங்க. சிவர் அந்த நெருப்பு பிளம்புக்குள்ள இருந்து அவங்களுக்கு காட்சி கொடுத்த அந்த வடிவம்தான் லிங்கோத்பவர். ஆணவம் அழிஞ்சா இறைவனை காணலாம்ங்கிற தத்துவத்தை இது சொல்லுது. அதனால இந்த நேரத்துல நாம என்ன வரம் கேட்டாலும் கிடைக்கும்ங்கிற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை. வாவ், இந்த கதை இந்த நேரத்தோட சக்தியை இன்னும் கூட்டுது. உங்க குறிப்புகள்ல ஒரு ஆச்சரியமான தகவல் இருக்கு. சிவன் பூஜைக்கு ஆகாத தாழம்பூ இந்த ஒரு கால பூஜையில மட்டும் பயன்படுத்தப்படும்னு. இது ரொம்ப விசித்திரமா இருக்கே. ஆமா,
பிரம்மா முடிய தேடி போனப்போ மேல இருந்து விழுந்த தாழம்பூவை கூப்பிட்டு நான் முடிய பார்த்துட்டேன்னு சிவனிடம் பொய் சாட்சி சொல்லுன்னு கேட்பார். தாழம்பூவும் சரின்னு சொல்லிடும். இதனால கோவமான சிவன் இனி என் பூஜையில உனக்கு இடம் இல்லைன்னு தாழம்பூவை சபிச்சிடுவார். ஆனா சிவராத்திரி அன்னைக்கு இந்த ஒரு கால பூஜையில மட்டும் அன்னை சக்தி வேண்டிக்கிட்டதால சிவபெருமான் மனமிறங்கி தாழம்பூவை அர்ச்சனைக்கு ஏத்துக்கிறார். இது மன்னிப்பின் உச்சத்தை காட்டுது. இந்த காலத்துல தேனால அபிஷேகம் செஞ்சு 7 கலந்த சாதம் நைவேத்தியம் செஞ்சு 5 முக தீபம் ஏற்றுவாங்க. பிரமாதம். ஒரு இரவுக்குள்ளேயே படைப்பு, காத்தல், ஆணவ அழிப்புன்னு ஒரு முழு பிரபஞ்ச சுழற்சியே பார்க்க முடியுது. இப்போ இரவோட இறுதி கட்டம். அதிகாலை 3 மணி. 4ஆம் கால பூஜை. இது யாருக்கானது? இது 33 கோடி தேவர்கள், ரிஷிகள், மனிதர்கள்னு எல்லா ஜீவராசிகளும் ஒன்னா சேர்ந்து சிவனை வழிபடுற காலம். இந்த காலத்துல இறைவன் ரிஷபாரூடர் வடிவத்துல, அதாவது தன்னோட வாகனமான ரிஷபத்தின் மேல அமர்ந்து காட்சியளிப்பார். தர்மமே ரிஷப வடிவத்துல இருக்குன்னு சொல்லுவாங்க. தர்மத்தின் மேல இறைவன் அமர்ந்திருக்கும் இந்த கோலம் தர்ம வழியில நடக்கிறவங்களுக்கு இறைவன் துணையா இருப்பாருங்கிறத உணர்த்துது. விடியற்காலையில 3 மணிக்கு நம்மளோட மனநிலையே வேற மாதிரி இருக்கும். ராத்திரி முழுக்க கண் முழிச்சதால ஒரு விதமான அமைதியும் சரணடையும் தன்மையும் வந்திருக்கும். இந்த பூஜையோட தன்மை அதுக்கு பொருந்துற மாதிரி இருக்கா? அருமையா இணைச்சிங்க. ஆமா, அந்த நேரத்துல நம்மளோட நான்கிற அகந்தை குறைஞ்சு ஒரு விதமான சமர்ப்பண பாவம் வந்திருக்கும். எல்லா ஜீவராசிகளும் ஒன்னா வழிபடுற காலம் இதுங்கிறது அந்த சமத்துவத்தையும் சரணாகதியையும் தான் குறிக்குது. இந்த காலத்துல கரும்புச்சாரால அபிஷேகம் செய்வாங்க. கரும்பின் சுவை போல வாழ்க்கையில இனிமையான பலன்களை தரும். கோதுமை, நெய், சர்க்கரை கலந்த உணவு, எல்லா பழங்களையும் நைவேத்தியமா படைப்பாங்க. 3 முக தீபம் ஏற்றி அப்பர் பெருமான் அருளிய திருத்தாண்டகம் பாடுவாங்க. இந்த கால வழிபாடு சகல சௌபாகியங்களையும் கொடுக்கும். சரி, இரவு முழுவதும் கண்விழிச்சு இந்த 4 கால பூஜைகளையும் மனநிறைவோட செஞ்சு முடிச்சாச்சு. இந்த விரதத்தை எப்படி முறைப்படி நிறைவு செய்யறது? பாதியிலே தூங்கிட்டா பலன் கிடைக்காதா? 4ஆம் கால பூஜை முடிஞ்சதும் கோயில்ல நடக்கிற காலை நேர பூஜைகளையும் முடிச்சிட்டு வீட்டுக்கு வரணும். வந்ததும் மறுபடியும் குளிச்சிட்டு திருநீரு அணிந்து ஒரு சிவனடியாருக்கோ அல்லது தேவைப்படுற ஏழை ஒருவருக்கோ அன்னதானம் செஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம சாப்பிடணும். இது ரொம்ப முக்கியம். சரி, சாப்பிட்டதும் தூங்கிடலாமா? இங்க தான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அன்று பகல் முழுவதும் தூங்கக்கூடாது. அப்படி தூங்கினா விரதத்தோட முழு பலனும் கிடைக்காதுன்னு சொல்லப்படுது. இதுக்கு காரணம், இரவு முழுக்க நாம பெற்ற அந்த உயர்நிலை ஆற்றலை பகல் நேரத்திலயும் நம்ம உடலும் மனசும் தக்க வச்சுக்க பழகணும். சாயங்காலம் விளக்கு ஏத்தி சிவனை வழிபட்டதுக்கு அப்புறம் தான் உறங்க போகணும். இப்படி செய்யும்போது தான் இந்த விரதம் முழுமை அடையுது. அப்போ இது கிட்டத்தட்ட 36 மணி நேரத்துக்கும் மேலான ஒரு தொடர்ச்சியான விழிப்பு நிலை. திருமணமான பெண்கள் இந்த விரதத்தை அனுஷ்டிக்கிறதுக்கு சிறப்பான பலன்கள் இருக்குன்னு உங்க குறிப்புகள் சொல்லுது. திருமணமான பெண்கள் இந்த விரதத்தை அனுஷ்டிச்சா கணவருக்கு நீண்ட ஆயுளும் பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியும் ஞானமும் கிடைக்கும்னு ஆழமான நம்பிக்கை இருக்கு. இந்த உரையாடல் மூலமா ஒன்னு நல்லா புரியுது. மகா சிவராத்திரிங்கிறது வெறும் கண்முழிச்சு பக்தி படம் பாக்குறதில்ல. இது நம்ம உடலையும் மனசையும் பிரபஞ்சத்தோட ஆற்றலையும் இணைக்கிற ஒரு நுட்பமான விஞ்ஞானம். சரியான நேரம், கோள்களோட அமைப்பு, விரதத்தோட அறிவியல், 4 கால பூஜைகளோட ஆழமான தத்துவங்கள்னு எல்லாமே இந்த இரவை ரொம்ப அர்த்தமுள்ளதா மாத்துது. இறுதியா நீங்க சிந்திச்சு பார்க்கறதுக்காக ஒரு கேள்வி. இந்த சடங்குகள், பூஜைகள், மந்திரங்கள் எல்லாத்தையும் தாண்டி இந்த ஒரு ராத்திரியில பிரபஞ்சத்தோட தாளத்தோட உங்களோட உடலையும் மனசையும் உணர்வுபூர்வமா இணைக்க முயற்சி செய்யும்போது உங்களுக்குள்ள என்ன மாதிரியான ஆற்றல் மாற்றங்களையும் என்ன மாதிரியான உள்நிலை அமைதியும் நீங்க உணர்றீங்க. இது ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட அனுபவம். இது நீங்களே ஒரு முறை அனுபவிச்சு பாருங்க.